குலமே உம்மை வரவேற்கும் ஆரத்தி. காருண்ய பலியாற்றி கனிந்தாசி தந்திட பூரண பொற்கொடத்தால் வரவேற்கும் ஆரத்தி. வரவேற்கும் ஆரத்தி. ஆரத்தி ஆரத்தி மங்கள ஆரத்தி. இறைகுலமே உம்மை வரவேற்கும் ஆரத்தி. காருண்ய பலி சேர்ந்த நிறையாசி பெற்றிட பூரண பொற்கொடத்தால் வரவேற்கும் ஆரத்தி. வரவேற்கும் ஆரத்தி. இயேசுவின் குருசுமலை தாயினுடைய திருத்தல திருவிழாவில் ஆண்டு பெருவிழாவில் நாம் குழுமி இருக்கிறோம். அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நலன்களுக்கு நன்றி சொல்லவும், அன்னையிடம் இன்னும் நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான பரிந்துரைகளை பெற்றுக்கொள்ளவும் நாம் வந்திருக்கிறோம். எனவே நாம் நிறைவேற்றுகிற இந்த கல்வாரி பலியிலே கடவுளுடைய நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நல்ல மனநிலையை பெற்றுக்கொள்வோம். தயவு செய்து அந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் முன்வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் பின்னாடி தள்ளி இருந்தீங்கன்னா வெளியிருந்து வரவங்க இடம் இல்லை சொல்லி கீழே நின்றுடுவாங்க. தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. ஒரு 2 ஸ்டெப்பாக முன்னாடி எடுத்து வைங்க. ஆமாம், சாமியார் கூப்பிட்றாரு அப்படிங்கிற காண்டியது. ஆமாம், ஃபேன் பார்த்த நிலைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அன்பார்ந்தவர்களே, இந்த பலியிலே நம்ம ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். நமக்காக அன்னையினுடைய லூர்து அன்னையினுடைய விழாவை கொண்டாட வந்திருக்கிற அருள் தந்தை லூர்து வில்சன் அவர்களையும், அன்பு நண்பர் இன்ஃபண்ட் அவர்களையும், ஏனைய அருள் தந்தர்களையும் கரவொலி எழுப்பி வரவேற்போம்.
திருப்பலி நிறைவேற்றுகிற தந்தையர்களையும் திருத்தொண்டரையும் கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய பணி வாழ்வை ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களுக்காக செபிப்போம். இனியவர்களே, இந்த நாளிலே குழுமி இருக்கிற அருள் சகோதரிகளை ஆண்டவருடன் ஒப்படைப்போம். அருள் சகோதரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் குழுமி இருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் தன்னுடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் நிரப்பி பாதுகாத்து வழி நடத்தும்படியாக செபிப்போம். மேலும் இந்த வழியிலே வழக்கறிஞர் லியோன் ஜான்சி குடும்பத்தாரை கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக பிள்ளைகள் ரிதன்யா எமி ஜேசனை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக கல்வி ஞான ஒழுக்கத்தில் அவர்கள் வளரும்படியான அருளை கொடுக்கும்படியாக குடும்பத்திற்காக குடும்ப நலனிற்காக நினைத்த காரியம் நிறைவேறும்படியாக தாய் எலிசபெத்துடைய உடல் உள்ள ஆன்ம சுகத்திற்காக குடும்பத்தில் மறித்த மிக்கேல் அம்மாள் லூர்தம்மாள் அழகிய பாண்டிபுரத்தை சார்ந்த செல்வி அவருடைய ஆண்மையிலை பாதலுக்காக ஜெபிக்கிறார்கள். சேவியர் அந்தோணி அம்மாள் குடும்பத்திற்கு கடவுள் இதுவரை செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக பிள்ளைகள் சத்தியன் வேளாங்கண்ணி பிரகாஷ் அன்னவரியா குடும்பத்திற்காகவும் பேர குழந்தைகள் சாரோன் கிருஷ்ணா சசி ஜெனோவின் ஜெனிசா உடல்நலத்திற்காக பிள்ளைகள் கல்வியில் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாக அருள் தந்தை ஆல்பர்ட் அருள் சகோதரி பிரேமா சேவியருடைய இறைப்பணி சிறக்கும்படியாக விவசாயம் செழிக்கும்படியாக கால்நடைகள் விருத்தி அடையும்படியாக குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆண்மக்களும் இறைவனின் திளைப்பாறுதல் அடையும்படியாக செபிக்கிறார்கள். மீத்துரை ராஜ்யம் மேரி குடும்ப நலத்திற்காக பிள்ளைகள் வேதகுமார் ஆரோக்கியமேரி ஆரோக்கியம் சுஜிதா அந்துடைய சேவியர் ஜெபஸ்தியம்மாள் மிக்கேல் ராஜ் ஆகியோருடைய குடும்ப நலனுக்காக பேர பிள்ளைகள் இனியன் இதயன் இலக்கியா பிரியதர்ஷினி மரியதர்ஷினி அஜிஷா மித்ரன் இறை பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கும்படியாக அருள் சகோதரி மரிய செல்வம் இறைப்பணி சிறக்கும்படியாக அனைவரும் செய்யும் தொழிலை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக பிள்ளைகள் 10ஆம் 12ஆம் வகுப்பு தேர்விலே வெற்றி அடைந்ததற்கு நன்றியாகவும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆண்மக்களுடைய இளைப்பாறுதலுக்காக செபிக்கிறார்கள். காளியப்பன் லூசியா இவர்கள் குடும்பத்துக்கு கடவுள் செய்தவர்கள் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக மரிய செல்வம் உடல் நலத்திற்காக மருமகன் மகள் ஸ்ரீராமன் வேதவள்ளி மகள்கண் வேல்முருகன் சண்முகவேல் மருமகள்கள் பானு வெண்ணிலா பேரன் பேத்திகள் ஸ்ரீ பிரசாத் ஸ்ரீமகிழ்வாணி பிரினல் கணேஷ் இவர்கள் படிப்பிற்காக உடல்நலத்திற்காக ஜெபிக்கிறார்கள். சண்முகவேல் வெண்ணிலா இவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காகவும் ஸ்ரீராமன் சண்முகவேல் வண்டி ஓட்டுவதில் மாதா துணை செய்யும்படியாக குடும்பத்தை மறித்த அந்தோணி சகாயராணி ராயம்மாள் இஞ்ஞாசி வேலு வள்ளி சண்முகம் பேச்சியம்மாள் இவருடைய ஆண் இளைப்பாறுதலுக்காக ஜெபிக்கிறார்கள். திரு அந்தோணிசாமி அன்பு செல்வி குடும்பத்திற்கு கடவுள் குருசுமலை மாதா வழியாக செய்கிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக அமல புஷ்பம் மரிய செல்வி சந்திரசேகர் உறவினர் உடல் சுகத்திற்காக பாலகிருஷ்ணன் பரிபூர்ண சுகம் பெற்றுக் கொள்ளும்படியாக ஜெஃப்ரின் ஜெனின் குழந்தைகள் இறை பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கும்படியாக செய்யும் பணிகளில் மேன்மையடையும்படியாக செபிக்கிறார்கள். ஆரோக்கியநாதபுரம் ஆர்சி தொடக்க வழிக்கு லூர்தனை வழியாக கடவுள் செய்திருக்கிற நன்மைகளுக்கு நன்றியாக தாளாளர் ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவர்களுடைய பெற்றோர்கள் அனைவரும் உடல் நலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் மேன்மை பெறும்படியாகவும் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் பயிற்சி பணிகள் விரைவில் முடியும்படியாக குருசுமலை தாய் வழியாக மன்றாடுகிறார்கள். தேசியவடி சார்ந்த ஆரோக்கிய தேவர் சின்னம்மாள் குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக மகேஷ் உடல் உள்ள சுகத்திற்காக பேரன் பேத்திகள் கல்வியிலும் ஞானத்திலும் பக்தியிலும் சிறந்து வளரும் கடன் தொல்லைகள் குறையவும் இறந்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காக ஜெபிக்கிறார்கள். அந்தோணி ராஜ் மல்லிகா குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாக பிள்ளைகள் ஈவின் ஆதம் ஆயரின் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கும்படியாக உடல் நலத்திற்காக நினைத்த காரியம் நிறைவேறும்படியாக குடும்ப ஒற்றுமைக்காக சமாதானத்திற்காக குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் ராயப்பன் அருளப்பன் திருமலையம்மாள் மெர்லின் குடும்ப அவருடைய ஆண் இளைப்பாறுதலுக்காக ஜெபிக்கிறார்கள். திருவள்ளிபுத்தூரை சார்ந்த திரு ராபர்ட் மரிய ஜெரால்டின் குடும்ப நலனுக்காக உடல் உள்ள சுகத்திற்காக மன ஆறுதலுக்காக மகள் அஜிதா படிப்பிற்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாக நல்ல மன உறுதியையும் கல்வியிலும் சிறந்து விளங்கும்படியாக தேவையானத்தையும் பயணங்களில் இறைவனோடு உடன் இருப்ப வேண்டியும் மகன் அஸ்வினுடைய ஆண் இளைப்பாறுதலுக்காக இத்திருப்பலியில் மன்றாடுகிறார்கள். சுவைக்கின் ஜாஸ்மின் குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாக பிள்ளைகள் ஜெனோபி நிதிஷா ஜெர்லின் பெனிஷா கல்வி ஞான ஒழுக்கத்தில் வளரும்படியாகவும் அருள் தந்தை பெஞ்சமின் குருத்துவ பணி சிறக்கும்படியாக பெற்றோர்கள் பெர்குமான்ஸ் கப்ரியல் மேரி குலசேகரன் மார்த்தால் ஆகியோருக்கு நல்ல சுகம் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறார்கள். அருள் ஆனந்தம் பாக்கியதா இவருடைய குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாக சிறில் மேரி நிர்மலா மேரி ஜான்சி ராணி இவர்கள் குடும்பத்திற்கு சமாதானமும் ஆசீர்வாதமும் பிள்ளைகளுடைய படிப்பும் பெருகும்படியாக குடும்பத்தில் மறித்த அந்தோணி மற்றும் அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காக ஜெபிக்கிறார்கள். இறுதிராஜ் ஆஞ்சலா பிரேம்குமார் அன்புமதி இவர்கள் குடும்ப நலனுக்காக பிள்ளைகள் சர்மிளா சோனியா இவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கும்படியாக குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாக குடும்பத்தில் இறை ஆசிரியர் கிடைக்கும்படியாக மாதவின்களுடைய பரிந்துரையால் அன்பு அமைதி சமாதானம் ஆறுதல் கிடைக்கும்படியாக குடும்பத்தில் மறித்த பிரேம்குமார் அன்புமதி ஆண் இளைப்பாறுதலுக்காகவும் அருள் பணியாளர் ஆல்பர்ட்டுடைய பணி சிறக்கும்படியாக உடல் உள்ள சுகத்திற்காக திருப்பலியை ஜெபிக்கிறார்கள். ஆயன்குளத்தை சார்ந்த வருள் ஜெபஸ்தியான் மேரி குடும்ப நலனுக்காக பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளுடைய உடல் உள்ள சுகத்திற்காக நினைத்த காரியம் நிறைவேறும்படியாக அனைவருக்கும் கடவுள்
ஆசீர்வாதி கொடுக்கும்படியாக குடும்ப ஒற்றுமைக்காக, சமாதானத்திற்காக, இறைப்பணிக்காக சென்றிருக்கிற பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். அந்தோணி, மரிய பாலாமணி இவர்கள் குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், மரிய அந்தோணி தாஸ், பெலிஸ் மரிய தாஸ் இவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக, பேரர் பிள்ளைகள் கல்வியிலும் அறிவிலும் பக்தியிலும் சிறந்து விளங்கும்படியாக அனைவரியாவளியாக ஜெபிக்கிறார்கள். மரித்த அனைத்து ஆன்மக்குள் இலைப்பாதலுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். இவருடைய கருத்துக்களோடு சேர்த்து நம்முடைய கருத்துக்களையும் ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடுவோம். சுருக்கமான மனதோடு அனைவழியாக ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருடைய அருளை பெற்றுக் கொள்கிறார்கள். குறிப்பாக குருசுமலையை தேடி வருகிற மக்கள், குருசுமலையை பற்றி அறிந்து குருசுமலை தாயை தாங்கள் இருக்கிற இடத்திலே நினைத்து ஜெபிக்கிறவர்கள் எல்லா நலத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற வரலாற்று அடையாளத்தை கொண்ட இந்த இடத்தில் அன்னையினுடைய பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற இந்த தருணத்தில் நம்முடைய உள்ளத்தில் நமக்கு தேவையான வேண்டுதலை ஏற்றிடுவோம். ஆண்டவர் நம்முடைய தாயினுடைய பரிந்துரையால் எல்லா நலன்களையும் இந்த வழியின் வழியாக நமக்கு தருவாராக. அன்னையை வேண்டுகிறவர்கள், அன்னையிடம் வருகிறவர்கள் ஆண்டவருடைய நலனை பெற்றுக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு அன்னையிடம் பரிந்துரையை நாடுவோம். அருள் நிறைந்த மரியை வாழ்க. பெற்றவள் நீரே, உம்முடைய திருவேற்றி கனியாகி ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குருசுமலை அன்னையின் அன்பு பிள்ளைகளே, அன்னையினுடைய அன்பை பெறுவதற்காக நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். ஒரு தாய்க்கு கண்ணீரை வரச் செய்கின்ற ஒரு காரியம் உண்டென்றால் அது அந்த தாயினுடைய பிள்ளைகள் படுகின்ற துன்பம். தனக்கு துன்பம் இருக்கிற போது கண்ணீர் வருதோ இல்லையோ, தன்னுடைய பிள்ளைகள் துன்பப்படுகிற போது அந்த தாய்க்கு கண்டிப்பாக கண்ணீர் வரும். இன்றைய நாளில் அன்னையை தேடி வந்திருக்கிறோம். அந்த அன்னையினுடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கிறோம். இந்த அன்னை நம்முடைய துன்பங்களை, நம்முடைய துயரங்களை, நம்முடைய வேதனைகளை தம் திருமகன் இயேசு கிறிஸ்துவிடம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி நமக்கு நலமான வாழ்வை தருவார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அன்னை மரியாள் யாரை அதிகமாக அன்பு செய்கிறார்? அன்னை மரியாள் யாரை அதிகமாக அன்பு செய்கிறார் நினைக்கிறீங்க? இவ்வளவு நேரத்துக்குள்ள எல்லாரும் என்னதான் அன்பு செய்யறாங்க கை தூக்கியிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அன்னை மரியாள் யாரை அதிகமாக அன்பு செய்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமா, நம்ம எல்லோரையும் அன்பு செய்கிறார். ஒரு தாய்க்கு கஷ்டப்படுற பிள்ளை மீது அதிகமாக அன்பு இருக்குமா, நல்லா இருக்கிற பிள்ளை மீது அன்பு அதிகம் இருக்குமா? ஆமாம். இன்றைய நாளிலே நாம் வேதனையோடு வந்திருந்தோம் என்று சொன்னால், பலவிதமான துன்பங்களோடு இந்த அன்னையை தேடி வந்திருந்தோம் என்று சொன்னால், பலவிதமான மன கலக்கங்களோடு இந்த அன்னையை தேடி வந்திருந்தோம் என்று சொன்னால், இந்த நாளிலே இந்த அன்னை நம்மை அதிகமாக அன்பு செய்கிறார். நாம் அன்னையின் மீது கொண்டுள்ள அன்பினால் இங்கு வந்திருக்கிறோம் என்பது அல்ல. நம்முடைய வேதனைகள், நம்முடைய துன்பங்களின் பயனாக அன்னை மரியாள் அதிகமாக நம்மை அன்பு செய்ததனால் நம்மை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். அதை நம்புறவங்க எல்லாம் கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் துன்பங்கள் இல்லாத வாழ்வை இந்த உலகத்துல நம்மால எதிர்பார்க்கவே முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனவே அன்னையினுடைய பரிந்துரை இந்த திருவிழா நாட்களிலே, இந்த நவ நாட்களிலே நமக்கு நிறைவாக கிடைக்கிறது என்ற நம்பிக்கையோடு, அன்னை மரியாள் நம்முடைய வேதனையில் நமக்கு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. விவிலியத்திலே ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அன்னை மரியாள் ஒரு மனுஷியாக இந்த உலகத்திலே, ஒரு பெண்மணியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பல துன்பங்களை அனுபவித்ததனால் நம் ஒவ்வொருவருடைய துன்பங்களையும் அவர் அறிந்தவராக, அதற்கேற்ற முறையில் நமக்கு கடவுளுடைய அருளை பெற்று தருபவராக இருக்கிறார். எனவே நம்முடைய துன்பமான சூழ்நிலைகளில்
நாம் அன்னையை தேடி வருகிறோம் என்பது அல்ல. அன்னை அதிகமாக நம்மை அன்பு செய்து நம்மை இங்கே வரவழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக, அன்னையினுடைய அரவணைப்பில் மகிழ்கின்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கான அருள் வரங்களை இந்த திருப்பலி வழியாக பெற்றுக்கொள்ள ஒருவர் மற்றவருக்காக இணைந்து மன்றாடுவோம். இத்திருப்பலியை தகுந்தவரிலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்ற குறைகளை ஏற்றுக்கொள்வோம். இறைவனிடத்திலே மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உன்னையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக.
இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உமது உதவியை தாராளமாக அளித்தருளும். இதனால் எங்களோடு அன்னையின் திருவிழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. போற்றி போற்றி பாடு, ஏற்றி பாடு, ஆண்டவரே நெஞ்ச பாடுதே. என்னை கண்ணோக்கினார், தோய்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், தோய்வை பொன்னாக்கினார். இந்த மீன்பரினை மகிழ்ந்து பாடுதே, பாடுதே. போற்றி போற்றி பாடுதே, உம்மை ஏற்றி பாடுதே, ஆண்டவரே நெஞ்ச பாடுதே. என்னை உறவாய் கொண்டார், மதிப்பில்லா பேடுகள் எதற்கடித்தார். உலகம் ஒதுக்கிய என்னை உறவாய் கொண்டார், மதிப்பில்லா பேடுகள் எதற்கடித்தார். முறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே, முறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே. தலைவனவர் திருநாமம் புனிதமாமே, தலைவனவர் திருநாமம் புனிதமாமே. போற்றி போற்றி பாடுதே, உம்மை ஏற்றி பாடுதே, ஆண்டவரே நெஞ்ச பாடுதே. அவரை பணிபவர் என்றும் இரக்கம் பெறுவார். ஆணவம் கொண்டோர் யாவரும் வழிபடுவார். அவரை பணிபவர் என்றும் இரக்கம் பெறுவார். ஆணவம் கொண்டோர் யாவரும் வழிபடுவார்.
போற்றி பாடுதே புகழ்ந்தேத்தி பாடுதே ஆண்டவர் என்ற பாடுதே என்னை கண்ணோக்கினார் வாழ்வை பொன்னாக்கினார் என்னை கண்ணோக்கினார் வாழ்வை பொன்னாக்கினார் இந்த இன்பரிலே மகிழ்ந்து பாடுதே பாடுதே போற்றி போற்றி பாடுதே புகழ்ந்தேத்தி பாடுதே ஆண்டவர் என்ற பாடுதே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 9-16 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறை வாக்கியங்கள் 39 முதல் 56 வரை. அதிகாரம் 1, இறை வாக்கியங்கள் 39 முதல் 56 வரை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீர்,
உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்குச் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி விடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்புக்குரிய இறைமக்களே, அனைவரும் எழுந்து நிற்போம். பல்வேறு விண்ணப்பங்களோடு தேவைகளோடு இந்த திருத்தலத்தை நாம் நாடி வந்திருக்கிறோம். நம்முடைய குரலை கேட்டு இறைவன் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நிறைந்த அருளை தர வேண்டும் என்று நம்முடைய தேவைகளை இப்பொழுது மன்றாட்டுக்களாக இறைவனுடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். மூவரும் தெய்வமே எம் இறைவா, உமது பிரதிநிதிகளே எமது திருத்தந்தை, ஆயர்கள், திருப்பணியாளர்கள் அனைவரும் உடல் உள்ள ஆன்மா நலம் பெற்று உமது இறையாட்சி பணியை செம்மையாக செயல்பட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று கூறிய அன்பின் இறைவா, எமது குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் பக்தியிலும் வளரவும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து மகிழ்ச்சியில் திளைக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை படைத்து பராமரிக்கும் அன்பு இறைவா, எமது நாட்டை வழிநடத்தும் மற்றும் பாதுகாக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக முப்படை வீரர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் நாயகனையும் இறைவா, இன்று நடைபெறும் தேர்பவனி மற்றும் உள்ள அனைத்து பக்தி முயற்சிகளில் பங்கு பெறும் அனைத்து மக்களின் உள்ளத்து விருப்பங்களை உமது சித்தத்தின்படி நிறைவேற்றி கொடுக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல கனித்தர அழைத்த எம் இறைவா, இளையோராகிய நாங்கள் எமது தேவைகளின் முதன்மையான தேவை நீரே என உணர்ந்து நாங்கள் முழுமையாக உம் கரம் பற்றி வாழவும் இறை நம்பிக்கையுடன் வளரவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சற்று நேரம் அமைதியாக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த திருத்தலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நமது பங்கு தந்தை எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் இன்னும் வெற்றிகரமாக அமைய வேண்டும். இந்த தாயை நோக்கி எண்ணற்ற மக்கள் வர வேண்டும், அவர்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று இறைவார்த்தை வழியாக எங்களுக்கு சொன்னவரே, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று எங்களுக்கு வாக்களித்தவரே, இதோ நம்பிக்கையோடு உடைய திருப்பாதத்திலே நாங்கள் எடுத்து வைத்திருக்கிற மன்றாட்டுக்களை எல்லாம் ஏற்று தயவா எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புதிதாக
அன்பு சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, உமது ஒரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பண்ணி உமக்கு ஏற்புடையதாக இருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாய் எந்நாளும் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். ஆகவே வான தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஈர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் மொய்சன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா தந்தாய் என்று அழைத்து அவரை பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னுடைய அன்பு தாயை நம் ஒருவருக்கும் தாயாக தந்தவர். அந்த தாயின் வழியாக நமக்கு பல்வேறு அருள் வரங்களை தருபவர். இப்பொழுது உணவின் வடிவிலே நம்மை சந்திக்க வருகிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என் நிழலாக எழும் தெய்வமே, வழிநாடும் என் தெய்வமே, துணையாக என் வாழுமே. கண்களை முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, குருசுமலை தாயே எங்களுக்காக வேண்டுகிறோம். இயேசுவினவர்களே, அன்னையுடைய அருள்தல ஆண்டு பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னைக்கும் ஆண்டவருக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஒரு நல்ல கால சூழ்நிலையை, நல்ல மனநிலையை அவர்கள் தந்திருக்கிறார்கள். இனியவர்கள் இந்த நாளில் இந்த பெருவிழா திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றுவதற்காக அருள் தந்தை லூர்து வில்சன் அவர்களை அழைத்த போது ரொம்ப கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணியது. தந்தை அவர்கள் தம்பி ஞாபகம் மட்டும் படுத்த கண்டிப்பாக வந்துடுவேன் என்று சொன்னார்கள். என்ன புனிதர் என்று கேட்கிற பொழுது லூர்து மாதா, என் பேர் கொண்ட புனிதர், கண்டிப்பாக வருவேன் என்று சொல்லி முதன்முறையாக நமது பங்கிற்கு வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர்கள். உளவியலிலே முனைவர் பட்டப்படிப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களுடைய படிப்பிற்காக, தந்தை அவர்களுடைய உடல் உள்ள விசுவத்திற்காக செபிப்போம். தந்தை அவர்களுக்கு ஊர் பொறுப்பாளர் சார்பாக பொன்னாடை போர்த்தி நம்முடைய மரியாதை செலுவோம். கரவொலி எழுப்போம். ஆமாம். இனியவர்கள் இந்த நாளிலே மறையுரை வழங்கியவர் அருள் தந்தை என் ஃப்ரெண்ட் தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சார்ந்தவர்
அன்பு நண்பர், வகுப்பு தோழர், ஏற்கனவே நமக்கு அறிமுகமானவர். நான் பொறுப்பேற்ற முதல் ஆண்டு திருவிழாவிலே, நமது ஊர் திருவிழாவிலே வகுப்பு நண்பர்களோடு கலந்து கொண்டார். 2ஆம் முறையாக இந்த நாளில் வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் சென்ட் தாமஸ் பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கும் மிகுந்த மாத பக்தியாளர். நாளில் வந்திருப்பது நமக்கு உள்ளபடி மகிழ்ச்சி தருகிறது. தந்தை அவர்களுக்கும் கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஊர் பொறுப்பாளர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். பரவாயில்ல, கை தட்டுங்க. ஆமா, ஒன்றும் தப்பு இல்லை. இனியவர்களே, இந்த நாளிலே இசை பங்கு தந்தை, சிவரி பங்கு தந்தை, அருள் தந்தை மிக்கேல் மகேஷ்